கட்டிக்க போறவளை கூட வேண்டான்னு சொல்லிட்டு தன் கொள்கைக்காக கை குழந்தை இருந்தவங்க தூக்கிட்டு வந்து வளர்த்தாரு. அவரை பார்த்து கொலைகாரன். ஆயிரம் பேருக்கு மத்தியில இந்த ஆள் என்ற அப்பன் இல்லைன்னு சொன்னியே, நான் செத்த பிறகு நீ தான் என்ற மகன் சொன்னாரு. அவரை பார்த்து மனசனான்னு கேட்டுட்டியே. ஆம்பளை பிள்ளைய அடிச்சு வளர்க்க வேண்டிய இந்த காலத்துல உன்னை பொத்தி பொத்தி வளர்த்தாரு. ஊட்ட விட்டு கோச்சிட்டு போன ஒன்ன உள்ள போன்னு சொல்ல வந்த மனுஷன தடுத்தா அடிச்சு போடுவேன்னு சொன்னியடா. 6 அடி உடம்பு அப்படியே ஆடி போயிருச்சுடா. இதுக்கு மேலே நீ அடிக்கணுமாடா? டேய், அடுப்புல சட்டி இருந்தப்ப கூட இடுப்புல நீ இருந்தேடா. அதுக்கு நல்ல கூலி கொடுத்துட்டேன்டா. ஐயா ஐயா ஐயா, தொடர்ந்து நான் உங்களை அப்பான்னு கூப்பிடலாம் ஐயா? யாரைடா கூப்பிடுற? அப்பா, பெத்தவனோட ரத்தம் என் உடம்புல இருந்ததுனாலதான் நான் தப்பு பண்ண பார்த்தேன். இந்த அப்பாவோட வளர்ப்புல என் ரத்தம் சுத்தமாயிடுச்சு. மன்னிப்புன்னு ஒரு வார்த்தை இருக்கிறதுனாலதான் தப்பு எல்லாரும் பண்றாங்க. அந்த வார்த்தையை சொல்றதுக்கு எனக்கு அருகதை இல்லப்பா. இந்த காக்கி சட்டையை கைட்டு எரிஞ்சிட்டு காலம் பூரா உங்க காலடியிலேயே இருக்கணும்பா. நீங்க காலை கழுவுற தண்ணில நான் என் தலையை கழுவணும்பா. அப்பதான் என் பாவம் போகும். அம்மா, அடுப்புல சட்டி இருக்கிற போய் இடுப்புல நான் இருந்தேன்னு சொல்லிங்கம்மா. அடுத்த ஜென்மம்னு ஒண்ணு இருந்தா உங்க வயத்துல நான் இருக்கணும்மா. பெரியப்பா, என்ன மன்னிச்சிடுங்க பெரியப்பா. அவர் கால் வச்சு முன்னால போனா, அவர் கால் தார மேல கால் வச்சு பின்னாலேயே போனா. மத்தபடி இந்த வாழ்க்கை, வசதி, தப்பு, மன்னிப்பு இதெல்லாம் எதுவுமே எனக்கு தெரியாது. எனக்கு எல்லாமே அவருதான். எல்லாரும் பெரிய மனசு பண்ணி மன்னிச்சிடுங்க. ராசா, மாணிக்கம், அம்மா, நீ எங்கய்யா இருக்க? என்ற சாமி, நான் பிறக்கும் போதே குருடியாத்தான் பிறந்தேன். நான் பிறந்த இடமும் சரி, வாக்கப்பட்ட இடமும் சரி, பணக்கார இடம் தான். குருடியா இருந்தாலும் என் மேல பாசத்தையே கொட்டின என்ற மவராசனை கூட நான் பார்க்கணும்னு ஆசைப்படலையா. பெத்த பிள்ளைய பெத்தவளே வீதியில வீசி எறிகிற இந்த காலத்துல யாரோ பெத்த பிள்ளைக்காக நீங்க 2 பேரும் கல்யாணமே பண்ணிக்காம வாழ்க்கையவே வயசாகி கழிச்சிட்டீங்களே சாமி. நீங்க கருப்பா சகப்பா, உங்களை பார்க்கணும்னு நான் ஆசைப்படுறையா. கடவுள் எனக்கு கண்ணு கொடுப்பாரா சாமி? அத்தா சிவகாமி, சிவகாமி எங்க அத்தா இருக்க? எங்க அத்தா இருக்க? தங்கமே, நீங்க நல்லா இருக்கணும். நீங்க 2 பேரும் 100 வயசுக்கு வாழணும். நீங்க நல்லா இருக்கணும் ஐயா, 2 பேரும் நல்லா இருக்கணும். எல்லாம் நல்லபடியா முடிஞ்சுடுத்து. நல்ல நேரம் வந்துடுத்து.
குண்டத்து காளியம்மன் காப்ப ஐயா கையில கட்டுடலாமே. என்றா உடைக்கிற விறகு வேற உடைக்கிறான் அவன் விறகு குடுறா கோடாலியா போ அந்த பக்கம். ஐயா ஐயா நடக்க கூடாது நடந்து போச்சுங்கய்யா. மதிப்பு போச்சு, மரியாதை போச்சு, ஊரே ஒன்னா சேர்ந்து சாதி சலம் இல்லன்னு ஆயி போச்சுங்கய்யா. கோயில் இல்லாம போச்சு, உங்களுக்கு சலங்கையும் இல்லாம போச்சுங்கய்யா. போச்சுங்கய்யா, எல்லாமே போச்சுங்கய்யா. வக்காளி என்ற உசுருண்டம் போலையடா. குண்டத்து காளியம்மன் கோயில் திருவிழாவுக்கு நம்ம ஐயாவன் சரங்க கட்டி ஆட போறாங்க. இது 18 பட்டி கிராமத்துக்கும் பெருமை இல்லப்பா. நம்ம ஊரு 50 கிலோமீட்டர் தூரத்துல இருக்குன்னு யாரும் போகாம இருந்துடாதீங்க. எல்லாரும் புள்ள குட்டியோட போய் கலந்துக்கணும். இது மேலனூர் பஞ்சாயத்தோட முடிவு. ஐயா சலங்க கட்டி ஆடுற காலம் கழுவுறதுக்கு 18 பட்டியில இருந்து பட்டிக்கு ஒரு ஆள் தீர்த்தம் கொண்டு போகணும். ஏனுங்க நம்மள தானுங்க. என்ன அட ஏன் கூப்பிட்ட? ஒண்ணு இல்லைங்க, உங்ககிட்ட ஒண்ணு சொல்லலாங்களா? அறிவு 30 வருஷமா முன்னுட்டு இருந்த இப்போ உனக்கு சத்தம் போட்டு பேசணும் ஆசை வந்துருச்சாக்கும். பேசு. ஊருக்குள்ள எவனா எதையோ பேசுறான், என்னன்னு சொல்றான், நீ சொல்லு. அட சொல்லு சொல்லு. சண்டை சச்சரவு இல்லாம ஊரே ஒன்னா இருக்குதுங்களே, நாம மட்டும் ஏனுங்க சண்டை போடணுங்க? என்ற கொண்டாட்டே நீ பேச்சு பேசுறா பாரு பேச்சு. வெளுக்கிற வாயில தாண்டி அழுக்கு வெள்ளாவின் வரணும். ஒரு வெள்ளால வாயில விளைச்சல் வெள்ளாம தான் வரணும். புத்தி சொல்றாளாமா புத்தி. கண்டதை கையில வாங்கி நக்கி திங்கிறோம். கையை கை விட்டு தட்டுல வாங்கி சாப்பிடணும் ஒரே சாதியா? சலங்கு தானுங்களே, 6 கட்டினா என்னங்க? என்ற கொண்டாட்டி தானே நீ 6 படத்தானு விட்டுருவியா? வருது இல்ல அதாண்டி இங்கேயும், அதாண்டி என்ற வீரம், அதாண்டி என்ற மானம், அதாண்டி என்ற சாவு. சொத்து சண்டையா இருந்தா போயிட்டு போட்டு விட்டுட்டு போயிட வேண்டி, சொந்தக்கார சண்டையா இருந்தா அடிச்சுட்டு போட்டு அப்படியே விட்டு போயிட வேண்டி. சாதி சண்டை அடி சாதி சண்டை சாகர வரைக்கும் போட்டு ஆகணும். இல்ல நான் சந்ததி கட்டு போயிட மாட்டேன். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.